அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கி சகோதரி ஷர்மிளா ரொம்ப எங்கே இருக்குன்னு வருத்தப்பட்டாங்க. வருத்தமே நீங்கள் படாதீங்க, நாங்களாகவே இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம். டாக்டர் ஷர்மிளா அவர்கள் பேசும்போது இந்த 50% அப்படின்னாங்க. உள்ளாட்சியில் 50% கொடுத்தது திமுக இல்லை சகோதரி, அண்ணா திமுக. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2015 கொண்டு வந்த அங்கே அவர்கள் கொண்டு வந்த சட்டம்தான் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 50% அவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு என்ற ஒரு வரலாற்றை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே அனைவருக்கும், தாரிகா கூட 50% சொன்னாங்க, அதை சட்ட வடிவமாக்கி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது என்றால் புரட்சி தலைவி அம்மா. பெண்கள் கணவரால் கைவிடப்பட்டாலும் அந்த குழந்தைக்கு அப்பா பேர் இல்லைன்னா பரவாயில்ல, அம்மா பேரை இனிஷியலாக போட்டுக்கலான்னு சட்ட அமைப்பு கொண்டு வந்து வடிவம் கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அண்ணா திமுக ஆட்சி காலத்தில். கணவர் கைவிட்டாலும் சரி, கணவர் இல்லை என்றாலும் சரி, ஏமாற்றப்பட்டாலும் சரி, தான் பெற்ற குழந்தைக்கு தாயார் தன்னுடைய பெயரை முதலெழுத்தாக போட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு பல்வேறு சிந்தனைகளை வந்த பாரம்பரியம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் பேர் சூட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் கொடுத்த அத்தனை திட்டத்தையும், தாலிக்கு தங்கம் இல்லை, கிட்டு அந்த குழந்தை பிறந்தா அதுக்கு கொடுக்குற கிட்டு இல்லை, லேப்டாப் இல்லை, எல்லாம் இல்லை. நீங்கள் கண்டது என்ன? உங்கள் காவல்துறையே திருவண்ணாமலையில் வியாபாரத்துக்காக வண்டி ஏறி வந்துட்டு திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலான்னு ஒரு போலீஸ்காரங்கிட்ட போய் வழி கேட்டால் அந்த 2 பொம்பளைங்களையும் கூட்டிகிட்டு போய் முள்ளு புதருக்குள்ளே கற்பழித்து அதுங்களை சின்ன பின்னம் ஆக்குறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு. இன்றைக்கு கூட இப்பொழுது ராமேஸ்வரத்தில் என்னை காதலிக்கலைன்னா நான் உன்னை கொன்றுவேன். இந்த கலாச்சாரம் எதற்காக? இப்படியெல்லாம் இதெல்லாம் வரிசை போட்டு அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து வரிசையாக நாங்கள் சொல்லிக்கொண்டே வரலாம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம், அதே சொல்லிக்கொண்டே வரலாம். ஆனால் பொள்ளாச்சி வழக்கில் இதை சிபிஐயே விசாரித்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் கொடுத்து விட்டோம். ஆளுங்கட்சியாக இந்த 4.5 வருடங்களில் கண்டுபிடிச்சிருக்கலாமே, கொடநாடை கண்டுபிடிச்சிருக்கலாமே. கொடநாடு நீங்கள், பொள்ளாச்சி நீங்கள். ஆனால் கள்ளக்குறிச்சியில் போய் செத்தவங்களுக்கு, கள்ளச்சாராயத்தில் செத்தவங்கள போய் நீங்கள் பார்க்கல. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விலைவாசியை உயர்த்தக்கூடிய ஒரு அரசு, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனைத்து வகை நல்ல திட்டங்களையும் இல்லாமல் செய்துவிட்ட அரசு. மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக நல்ல தீர்ப்பை கொடுக்க போகின்றார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தால் மட்டுமே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கும் என்ற நிலைப்பாடை எடுக்கப் போகின்றார்கள். சகோதரி, இப்போ டாக்டர் ஷர்மிளாக்கு தான் நான் நிறைய ஆன்சர் பண்ண வேண்டிய அவ்வளோ கொஷின்ஸ் வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்க பேச்சிலேருந்து எனக்கு தெரிஞ்சது, அண்ணா திமுகவை பற்றி நாங்கள் கவலைப்படுவதை விட அவங்க தான் ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க. காரணம் எந்த லெவலில் இருக்குதுன்னு கேட்டாங்க. நானும் ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து எங்ககிட்ட வந்தவங்களெல்லாம் உங்களை தான் திட்டுறாங்கன்னாங்க. நீங்கள் எங்கிட்டேருந்து கடன் வாங்கி எங்கிட்டேருந்து எடுத்து தூக்கி தானே சேகர் பாபு வச்சுருக்கீங்க, செந்தில் பாலாஜியை வச்சுருக்கீங்க, இப்போ ஒவ்வொருத்தரையாக வச்சுருக்கீங்க. அப்படி நேரடியாக வர முடியலன்னா பி டீம் ஆக்கிடுறீங்க. அவங்கள உடனே ஏதாவது அதிமுக வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு தெரிந்த காரணத்தினால் அச்சத்தில் நீங்கள் அப்படியே குட்டையை குழப்பிட்டுருக்கீங்க. செந்தில் பாலாஜி மேலே நீங்கள், உங்கள் தலைவர் கரூரில் போய் அவர் எங்கிட்ட இருக்கும்போது என்ன பேசினாருங்கிறது மக்கள் அறிந்த ஒன்று. இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நீ செய்த தியாகம் அப்படின்னு சொன்னதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீட்டு நீங்கள், எங்களுடைய கொள்கை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை, கட்சியின் கொள்கை நீட்டை எதிர்ப்பது. ஆனால் அந்த நீட் என்பதற்கு பாதிக்கக்கூடாது என்பதற்காக மாற்று வழியை கண்டுபிடித்து அதை செயல்பாட்டில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு வருடமும் 5000 4000 என்ற அளவிலே
மாணவர்கள் அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய சூழலை கொண்டு வந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. உங்கள் மாதிரி நாங்கள் சூட்சுமம் வச்சுருக்கோம், கையெழுத்து போட்டுன்னு மக்களை ஏமாற்றாமல். நாங்கள் கொள்கை ரீதியாக நீட்டை எதிர்க்கின்றோம். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றோம். அதற்கு மாற்று வழியையும் கண்டுபிடித்து செயல்படுத்திவிட்டோம். இதுதான் உங்கள் கேள்விக்கு என்னுடைய நீட்டு சம்பந்தமான பதில். அதற்கு அடுத்தாற் போல நீங்கள் சொன்னீர்கள் மும்மொழி கொள்கை. இந்த மும்மொழி கொள்கை இது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய கருத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை மிக தெளிவாக தெரிவித்து விட்டார். ஆகவே நாங்கள் கொண்ட கொள்கையில் மிக தெளிவாக இருக்கின்றோம். அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் தலைவரை பற்றி நிறைய சொன்னீங்க. பீகார் தேர்தலுக்கு போனாலும் போனார் எங்களுடைய முதலமைச்சர், இழுத்து வச்சு மூடி வச்சுட்டு வந்துட்டார். இன்னைக்கு நீங்கள் அதை பார்த்து பயந்துட்டுருக்கீங்க. ஐயையோ ஐயையோ கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, பிஜேபியோட கூட்டணி சேராதீங்க நீங்கள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேங்கிறீங்களே, ராத்திரியாக அந்த பெண்களை எல்லோரையும் நீதிமன்ற உத்தரவு என்று கைது செய்தது யார் அரசு என்பதை நீங்கள் மறந்துட்டீங்களா? அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? துப்புரவு தொழிலாளர்கள் கோரிக்கை என்ன? எங்களை நிரந்தரமாக்குங்க. நீங்கள் தனியாருக்கு கொடுக்கணுன்னா கூட ஏற்கனவே நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் வேலை பார்த்துருக்கோம், எங்களுக்கு நிரந்தரமாக பணி கொடுங்கள் என்று கேட்டதற்கு நீங்கள் முதலமைச்சர் ஒரு நாடகம், சேகர் பாபு அண்ணன் ஒரு நாடகம், எல்லோரும் அதிகாரி ஒரு நாடகம், இப்படியெல்லாம் நாடகம். அந்த அம்மாவை பாவம் நான் ஒரு அரசியல்வாதியாகவே நினைக்கிறது இல்லை. பாவம், அது ஒரு கீ கொடுத்த பொம்மை, ஏதாவது சொன்னதை சொல்லும், அதனால் பாவம் நான் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. பாவம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்துருச்சு மேயரா, அதனால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதுக்கு பாவம் ஒன்றும் தெரியாது. தக்காளி விலை என்னன்னு கேட்டால் அது கார்ப்பரேஷனுக்கு சம்மந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் பாவம் ஏன் அவங்கள பற்றி. எப்படி நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியை பற்றினதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? கோயம்புத்தூரில் தன்னுடைய வேண்டிய ஒரு தனிப்பட்ட பெண், அவளுடைய தனிப்பட்ட விருப்பம், அவளை கண்டிக்கக்கூடிய உரிமை தாய் தந்தையருக்கு இருக்கின்றது. ஆனால் அதுக்காக தண்ணியை போட்டு போதையை போட்டு மாற்றி கற்பழித்து இது மாதிரி நடக்கிறத நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா? இது மாதிரி ஒவ்வொரு இடங்களை இன்னைக்கு பார்த்தேன், ஒரு லேடி நடந்து போயிட்டுருக்காங்க, 2 பேர் இதில் பைக்கில் போயிட்டு உடனே வந்துச்சு. காரணம் போதை கலாச்சாரம் இந்த ஆட்சியில் தலைவிரித்து ஆடுகின்றது என்பதற்கான ரிப்போர்ட் இருக்குது. நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசாமல் நீங்கள் இன்னும் தூக்கி பிடிச்சி பொம்பளைங்க ஓட்டு போடுவாங்கன்னா பெண்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் எதில் கவனமாக இருக்கீங்க? இப்போ கூட அதிமுகவோட யாரும் கூட்டணி வந்துடக்கூடாது. ஐயோங்கிறீங்க. பிஜேபியோடு மந்திரி பதவியை அனுபவித்தவர்கள், துறையில்லாத அமைச்சராக பெரும் தலைவர்களெல்லாம் இருந்து மரணம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்த நேரத்தில் கூட பிஜேபியோட அத்தனை சுகங்களையும் நீங்கள் அனுபவித்துட்டு அப்படியே தடம் மாறியவர்கள் நீங்கள். விடிஞ்சு எந்திரிச்சு முழிச்சா கனவுல எல்லாமே அதிமுக பிஜேபி கூட்டணி. அதிமுக பிஜேபி கூட்டணினா என்ன அர்த்தம்? அதே மாதிரி திராவிட கட்சிகளை பற்றி இவங்க நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. நான் ஒன்றும் பேசலை, ஏன்னா அவங்க அம்மா எங்கள் கட்சி, எங்கள் குடும்பம் அது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அதனால் ஒன்றும் இல்லை, அவங்க விருப்பத்தில் பேசுகிறாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது வரும் என்பதை பெண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். பெண்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் அதிமுகவுக்கே என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.